அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மீடியாவை திறந்தாலும் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சீமானை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்ன விஷயமா பேசுகிறாங்கன்னா, ஒரு சினிமா நடிகையை ஆசை வார்த்தைகள் கோரி திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்து 7 முறை கற்பழித்து அந்த பெண்ணை 7 முறை கருக்கலைப்பு செய்து வைத்து கடைசியில் அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அந்த பெண்ணை விட கொஞ்சம் அந்த பெண்ணிட்ட உள்ள எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அந்த பெண்ணை விட கொஞ்சம் வசதியான ஒரு பெண் கிடைத்ததும் இந்த பெண்ணை கலட்டி விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் சீமான். எவ்வளவு பெரிய யோக்கியம் பாருங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, யோக்கியம் வர்றான் சொம்பு எடுத்து உள்ள வையின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல இவன் அடிக்கடி ஏன் சீமானை பத்தி நம்ம பேசுறோம்னா, இவன் சொல்லுவான், நான் ஆட்சிக்கு வந்துட்டாள். இவனும் அரசியலை எப்படிப்பட்ட நாகரிகங்களை உருவாக்கியவர்கள் தெரியுமா? அதாவது திராவிட அடுங்கன்னா அது திராவிடியா மாறுங்க. அதாவது கொச்சையான வார்த்தைகள். சீமானும் அண்ணாமலையும் தமிழக அரசியலில் வந்ததற்கு பிறகுதான் அரசியலில் நாகரிகம் என்பதே இல்லாமல் போய்விட்டதோ என்று மக்கள் பேசிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கினார். ஏன்னா மீடியாக்களுக்கும் ஒரு அவங்களும் பொழப்பு நடத்தணும்ல. ஏதாவது பரபரப்பா செய்தி போட்டது தானே மக்கள் அதிகமா பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த 2 அறிவற்றவர்களின் பேச்சுக்களையே திரும்பி போடுவாங்க. அதுல அண்ணாமலையை விட பல மடங்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் தான் இவன் என்னென்னலாம் பொய் பேசினா எப்படிப்பட்ட அநாகரிகமானவங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டு ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அவங்கூடையும் சில கூட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அக்கா தங்கச்சிகளை எவனாவது ஒருத்தவன் இப்படியெல்லாம் ஏமாத்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ செய்தி வருது, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சகோதர சகோதரிய, என்னுடைய சகோதர சகோதரிக்கு, நம்மளுடைய சகோதர சகோதரிய சீமானை போல நம்ப வைத்து 7 முறை கற்கறுப்பு செய்ய வைத்த ஒரு அயோக்கியனை நாம் என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்க. இவன் நாட்டை ஆண்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த காம வெறிய இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா? என்னமோ இலங்கை தமிழர்களுக்கு என்னமோ பெரிய சீரை மீதிய இவன் விஜயலட்சுமியை ஏமாத்துறதுக்கு முன்னாடியே ஒரு இலங்கை தமிழச்சியை ஏமாத்திக்கிறான். கணவரை இழந்த அந்த பெண்ணை இலங்கைக்கு போய், நான் சொல்லல, பிரபாகரனுடைய அண்ணன் மகனே சொல்லியிருக்கிறார், அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூட்டி அந்த புள்ள கூடயே அலைஞ்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த புள்ளையும் ஏமாத்தி இருக்கிறான். பிரபாகரன் ஏன் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து சீமானை வெளியே துரத்தினார் அப்படிங்கிறதையும் சமீபத்துல ஊடகத்துல எல்லாம் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அங்க போய் இவன் எதை தேடிக்கிறான்னா, அங்க பொம்பளைய போய் தான் தேடிக்கிறான். இவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி. நீங்க நிறைய ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. நான் பேசினது தப்பா இருந்ததுன்னா, நான் பேசினது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறேன். ரெண்டாவது, நான் பேசாததை ஒருத்தன் பேசினா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நான் பேசல, நீ எப்படி பேசணும்னு சொல்லி அவன் மேல வழக்கு போடுவோம், கண்டனம் தெரிவிப்போம். ஆனா சீமானை பற்றி வெளிவந்த எந்த ஆடியோவையும் சீமான் மறுக்கல. ஆனா அதனாலேயே அதெல்லாம் உண்மைதான். சீமான் எப்படியெல்லாம் ஆடியோவில் பேசிக்கிட்டாலும், இப்ப சமீபத்துல ஒரு பெண் சகோதரி கட்சியிலேருந்து வெளியில வர்றாங்க, காளியம்மான்ட்டு. என்ன சொல்லிட்டு வர அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? பிசுறு மசுறுன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப சுயமரியாதை உள்ள அந்த பெண் ஏற்றுப்பாங்களா? அதே மாரி சாட்டை துரைமுருகன்ட்ட போன் அடிச்சு பேசியிருக்கிறான். எப்படி பேசுறான்னாக்கா, உன்னிட்ட வெள்ளக்காரியா இருக்காளோட. இவன் எப்படிப்பட்ட, அதாவது வெளியில என்னமோ பெரிய புரட்சிக்காரன் மீதே பேசுறது, உள்ளுக்குள்ள எவ்வளோ நய வஞ்சகனா இந்த சீமான் இருந்திருக்கிறான் பாரு. ஒரு பக்கா பொம்பளை பொறுக்கி. இவனை பத்தியே வர செய்தி எல்லாமே பெண்கள் இவன் எப்படி நினைச்சுக்கிட்டான், பெண்களை பத்தி ஒரு ஆபாசமான செய்தியாவே வருது.
அவன் வெள்ளைக்கார பிகர்களா இருக்கடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் ஒரு தலைவனா? முதல்ல அவன் ஒரு மனுஷனா? இப்படிப்பட்டவ நான் வந்துட்டு ஆஹ், நான் தமிழ்நாட்டை ஆட்சி பிடிப்பேன், தமிழ்நாட்டை ஆளுவேன், உங்களை அது பண்ணுவேன் இது பண்ணுவேங்கிறானு. முதல்ல ஒரு கட்சிக்கு தலைவனா இருக்க யோக்கியதை இருக்கு அந்த ஆளுக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி சொல்லி ஏமாத்திருக்கு. சரி ரைட், அந்த பிள்ளைதான் வழக்கு கொடுத்துச்சுல, போலீஸ்ல போய் நான் சீமான் செஞ்சுதான் சரின்னு போயிட்டு நேற்று போய் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ போலீஸ்காரர் என்ன சொல்றாங்க, உன்னைய கூப்பிட்டு விசாரிக்க தானே கூப்பிடுறாங்க, நீ தான் பெரிய யோக்கியனாச்சு, போய் சொல்ல வேண்டியது தானே. இல்ல விஜயலட்சுமி போட்டு பக்கத்து உட்காராச்சு கேளு அப்படின்னா, தம்பி நீ முதல்ல போய் போலீஸ்காரன் கூப்பிட்டு அவன்கிட்ட போய் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். நீ யோக்கியனா அயோக்கியனாங்கிறத கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டு உன் மேல முகாந்திரம் இருக்குது, நீ அந்த பிள்ளை ஏமாத்தி இருக்கிற. அதனால கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, விஜயலட்சுமியே கேஸ பின்வாங்கினாலும் இந்த ஆளை சும்மா விட்டுறக்கூடாது, அவன் மேல உள்ள குற்றச்சாட்டை விசாரிக்கணும் அப்படின்னு தானே சொல்லுது. நீ யோக்கியனா தான் எல்லாம் செஞ்சிருக்கணும். அப்ப 7 முறை அந்த பொண்ணை கற்பழிக்கும் போதெல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? 7 முறை அந்த பெண்ணை கருக்கலைப்பு செய்யும் போது எப்படி இருந்துச்சு? கருக்கலைப்பு செய்வது எவ்வளோ ஒரு கொடுமையான செயலுங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும். இவன் பண்ண அயோக்கியத்தனத்துடைய வலியும் வேதனையும் ஆம்பளை பையலுக்கு தெரியாது, பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலேயே சீமான் பின்னாடி திரள்கிற பெண்களே, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், 7 முறை ஒரு பொண்ணு கருக்கலைப்பு செஞ்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத நீங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ஏமாத்தி இருக்கிறான். ஒருத்தனை நம்பி எவ்வளவு அதாவது இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எவ்வளவு அது பச்சை துரோகம். இப்படி ஒரு துரோகத்தை ஒரு பெண்ணா இருந்து இந்த பெண்கள்கிட்ட நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு குடும்பம் நடக்கும்போது சும்மா பேச்சுக்கு சொல்றேன், அது எவ்வளவு வலியை தரும். இந்த வலியை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துக்கிறேன். இவ்வளோ சூழ்நிலையிலையும் அந்த புள்ள வந்துட்டு நான் தானே உனக்கு முதல் மனைவி அப்படின்னு துணிச்சலா சொல்லுது. இவ்வளோ நாளா இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு வலிகளை சுமந்திருக்கும். வெறும் காசு தான் நோக்கம் அப்படின்னாக்கா அது எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம். அந்த பிள்ளை காசுக்காகவே நிற்கிறது. தன்னுடைய இளமையை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய கனவை இழந்திருக்கிறாங்க. இவ்வளவு இந்த அயோக்கிய பயலால் இழந்திருக்கிறாங்க. அதாவது பெண் பிள்ளையை பெற்ற தந்தைகளை, சகோதரிகளோடு பிறந்த அண்ணன் தம்பிகளை, பெண்ணான நீங்களே தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன், இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன், இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்துக்காரன் நம்மளுக்கெல்லாம் முதலமைச்சரா வந்தா அது எவ்வளவு பெரிய கேவலம். இதுல வேற இவன் தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க இந்த உலகத்துல உள்ள எவ்வளவு புரட்சிக்காரருடைய படங்களை வேணாலும் போட்டுக்க சொல்ல, பிரபாகரன் படத்தை தயவு செய்து போடாதீங்க. ஏன்னா பெண்களை அவரை போல் மதித்தவர் கிடையாதுங்கிறாங்க. அதாவது தன்னுடைய புரட்சி படையில பெண்களை சேர்த்து ஆணுக்கு நிகரா பெண் வளரணும்னு தந்தை பெரியார் சொன்ன கனவை நிறைவேற்றினார். பெரியாருடைய கொள்கையை நிறைவேற்றியவர், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், பெண்களுக்கு கல்வி கொடுத்தவர், பெண்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்தவர், பெண்களும் ஆண்களும் சமமானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டியவர். 2வது, கருணாவை ஏன் தெரியுமா வெளியேற்றினாரு? ஏன்னா சீமானும் ஒரு கருணாதான். அவன் பெண் விஷயத்துல கொஞ்சம் மோசமா நடக்கிறது தெரிஞ்ச உடனே துரத்தி விட்டார். பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பு மிக்கவர், ஒழுக்கத்தில் கண்டிப்பு மிக்கவர். இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு பொம்பளை பொறுக்கி சீமான், நீ போய் பிரபாகரன் வந்துட்டு என் நெஞ்சில படுத்து தூங்கினாருன்னு சொல்லி நீ சாப்பிடுவியா? பிரபாகரன் அவருடைய சம்சாரத்தை விட்டு நீ என்னென்ன சாப்பிடுன்னு குறிப்பிடுப்பாராமா. இதெல்லாம் எவ்வளோ இந்த சமுதாயத்தை ஏமாத்திருக்க, உன்னை நம்பி எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கிறான். நீ என்ன வேணாலும் பண்ணு, தயவு செய்து நீ யோக்கியனா இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு நீதியை கொடு. நம்ம ஒன்றும் தப்பால சொல்ல, நீனும்
நம்ம சகோதரன் தான், ஏதோ வழி தவறி போன ஒரு ஆடு, அவ்வளவுதான். தயவு செய்து ஏமாத்தாது, பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்தாது. பொம்பளை பிள்ளைகளை வெறும் தசையா பார்க்காது, பெண்களை வெறும் போக பொருளா பார்க்காது. பெண்களும் நம்மளை போல ஒரு ஜீவன் தான். பெண்களும் நம்ம என்ன, உடலால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகளை தவிர உணர்ச்சியால், அறிவால், வீரத்தால், கல்வியால் என்ன வேறுபாடு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு என்ன வேறுபாடு? உடல் உறுப்புகளால வேறுபாடு, அவ்வளவுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனாக்கா, ஆதி காலத்துல, மனிதன் உருவான காலத்துல பெண் தான் வந்துட்டு குடும்பத்தை நிகழ்த்தி, அதாவது பெண்கள் தான், பெண் வழி சமூகமா தான் இருந்துச்சு. சொத்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண் வழி சமூகமா மாறிச்சு. நம்மளுக்கு முன்னாடியே பெண்கள் தான் வலிமையானவர், பெண்கள் தான் குடும்ப தலைவி, பெண்கள் தான் இந்த சமுதாயத்தை கட்டி காத்தவர்கள். ஆணை விட சிறந்தவர் பெண் தான். தயவு செய்து உன்னை சகோதரர் என்று சொல்வதற்கும் நான் கூசுகிறது. இருந்தாலும் சொல்கிறேன், சீமானவர்களே, பாவம் அந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கொடு. உன் குற்றத்தை ஒத்துக்க, ஒழுங்கா போய் போலீஸ்ல ஆஜராகி, நீ நல்லவனா இருந்தா நடந்தது என்னமோ சொல்லு, நீ பொய் சொல்ல வேணாம், நடந்தது என்னமோ சொல்லு. அவங்க கேள்வி கேட்பாங்க, போலீஸ்காரங்களாம் சும்மாலாம் கிடையாது. முன்னாடி என்னென்ன கேள்வி கேட்டால் எப்படி பதில் வரும்னு அவங்களுக்கு தெரியும். நீ ஏன் பயந்துட்டு ஓடுறன்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா போலீஸ்காரங்க கேட்குற கிடுக்குப்படி கேள்வியில நீ மாட்டிப்ப, உன்னை வெட்ட வெளிச்சம் ஆயிடும், உன் குட்டையெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தயவு செய்து சொல்றேன், நீ யோக்கியனா இருந்தா, நீ நல்லவனா இருந்தா, உன் தம்பிகளாம் உன்னை நம்புறாங்களா? ஏன் நம்புறாங்க? உன் கூட அக்கா தங்கச்சிகளா இருக்கிறாங்களே, உன்னுடைய தம்பிமார்களே தங்கைமார்களா இருக்கிறாங்களே, ஒரு 2 பெண்களை பக்கத்துல உட்காந்து பேசும்போது உனக்கு விஜயலட்சுமி ஞாபகம் வரலையா? உன் பக்கத்துல 2 பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சுட்டு பேட்டி கொடுக்குறீங்க, அந்த 2 பெண்களை போலயே தானே விஜயலட்சுமி. தயவு செய்து அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை சொல்லு சீமான். ஒண்ணு, அந்த பிள்ளை உன் மேல குற்றச்சாட்டு தவறா உன் மேல குற்றச்சாட்டு வச்சதுன்னா அந்த பிள்ளை தப்பு தான். அதே மாரி நீ ஏமாத்திருக்கிற, நீ ஏமாத்துறன்னு போய் ப்ரூஃப் பண்ணு. சும்மா போட்டு தமிழ்நாட்டை பரபரப்பாக்கிட்டு இருக்காது, சரியா? தயவு செய்து போய் குற்றத்தை ஒத்துக்க. நன்றி, வணக்கம்.